ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். அதில் கடைசி பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வாக்கு தத்தம் மட்டுமல்ல, எந்த வாக்கு தத்தமும் ஒரு காலத்திற்கு உட்பட்டது அல்ல. ஆனால் நம்ம இந்த மாதத்துக்கு இந்த வாக்கு தத்துவம், இந்த நாளுக்கு இந்த வாக்கு தத்துவம்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு தியானத்துக்காகத்தான். மற்றபடி உங்கள் துக்கம் இந்த அக்டோபரில் சந்தோஷமாய் மாறும். நவம்பரில் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். டிசம்பரில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஜனவரியில் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கு இந்த மாதத்திலும் இனி வருகிற நாட்களிலும் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால, அதில் கிடைக்கிற ஆலோசனைகளை நம்ம பின்பற்றுறதுனால, எந்த நாட்களிலும் நம்முடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். போன மாதம் என்ன வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்தோம்? நமக்காக தேவன் குலத்தை கலக்குவார். எப்போனாலும் கலக்குவார். எத்தனை தடவைனாலும் கலக்குவார். எங்கே போன மாதம் எனக்காக ஆண்டவர் குலத்தை கலக்குனார்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மாதம் கலக்குவாரா கலக்க மாட்டாரா? போன மாதம் முடிஞ்சோ கலக்கி முடிச்சிட்டாரா? இல்லை. எப்போனாலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு காணப்பட வேண்டும். நமக்கு எப்போனாலும் அற்புதம் நடக்கும். எத்தனை முறைனாலும் நமக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். போன மாதம் கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியம் அந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுக்குமானது. அல்லது நம்ம சிந்தனை மண்டலத்திலிருந்து அது மறக்கிற வரைக்கும். என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க மனசில்? அங்கே தான் நமக்கு அதாவது வாக்கு தத்தத்துக்கு கால அளவு கிடையாது. ஆனால் நம்ம மூளை சிந்தனை மண்டலத்துக்கு ஒரு கால அளவு என்ன செய்யுது? இருக்குது. எல்லாம் அதாவது மறக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்ன செய்ய மாட்டேங்கி. வசனம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. வார்த்தையின் வெளிப்பாடுகள் நமக்கு மறக்கக்கூடாது. நம்ம மறக்காத வரைக்கும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை எப்போனாலும் என்ன செய்யலாம். போதா குறைக்கு கர்த்தரும் அவ்வப்போது என்ன செய்வார்? நமக்கு நினைப்பூட்டுவார். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை நமக்கு செய்கிற தேவன். அதனால் அவர் நம்ம மறந்தாலும் அவர் திரும்ப திரும்ப என்ன செய்வார்? நமக்கு நினைப்பூட்டுவார். அப்படி ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் துக்கத்தோடையே இருக்கக்கூடாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யணும்? மாறணும். இயேசு இந்த வசனத்தை சொன்ன அந்த சந்தர்ப்பம் சீஷர்களுக்கும் சரி இயேசுவுக்கும் சரி ரொம்ப துக்கமான ஒரு நேரம். அவர் எதிர்கொள்ள போகிற பாடு, மரணம், எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார். துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும்? துக்கம்னா என்னது? நம்ம மனதில் ஏற்படுகிற ஒரு வலி, ஒரு மனதில் ஏற்படுகிற ஒரு காயத்தின் பிரதிபலிப்பு. துக்கம் எல்லாருக்கும் உண்டு. துக்கம் வராமல் இருக்காது. இயேசுவே கூட பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் மனிதனாக
வந்திருந்தார். ஒரு விசை மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு அவர் போனபோது அவங்க சகோதரனுடைய இழப்பை குறித்து அவர்கள் அவருக்கு முன்பாக அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அது என்ன மாதிரி கண்ணீர்? நம்ம தாவேகா தலைவர் விஜய் வடிக்கிற கண்ணீரா? நடிகர்கள் வடிக்கிற கண்ணீரா? ரொம்ப பொருத்தமாக இருக்குல்ல. இயேசு கண்ணீர் விட்டார்னா இல்லை, அவருக்கு உண்மையிலேயே ஒரு துக்கம் என்ன செய்யுது? ஏன்னா அவர் மாம்சத்தில் தானே இருக்கிறார் அவர். அப்போ ஒருத்தர் அழுகிறத பார்த்த உடனே அவருக்கு என்ன வருது? ஒரு துக்கம் வருகிறது. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய அந்த வளர்ப்பு தகப்பனை என்ன செய்தார்? இழந்தார். அப்போல்லாம் அவர் அழுதுருப்பாரா இல்லையா? அவருக்கு துக்கம் இருந்திருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்க. அதனால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு நமக்கு உண்டு. இந்த துக்கம் மாறணும். மாறலைன்னா அது நீண்ட கால ஒரு பாதிப்பை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? துக்கம் கொஞ்ச காலத்தில் மாறலைன்னா அது நீண்ட கால பாதிப்பை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். ரொம்ப சிவியர் ஸ்ட்ரெஸ் ஆனால் கணையம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் கல்லீரல் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்படி துக்கம் தொடர்ந்தால் இருதயம் பாதிக்கப்படும்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், நீண்ட கால பாதிப்பை அது ஏற்படுத்தும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அப்போ நம் சில சூழ்நிலைகள் மூலம் துக்கம் அடைகிறோம். ஆனால் அந்த துக்கம் மாறணும். துக்கம் என்ன செய்யணும்? சங்கீதம் 30:5 சொல்லுது. சங்கீதம் 30:5 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அப்போ எவ்வளவு நேரம் அந்த துக்கம் மாறுறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு? ஒரு 12 மணி நேரம். ஏன்னா சாயங்காலம் விடியற் காலம் எவ்வளோ நேரம்? ஒரு 12 மணி நேரத்தில் நம்முடைய துக்கம் என்ன செய்யணும்? மாறணும். எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதுக்கு தான் நம்ம இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். நம்ம ஆண்டவர் 150 கிராமில் என்ன கொடுத்துருக்காரு? அந்த மூளையில் எவ்வளவோ வெளிப்பாடுகளை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி துக்கமான நேரம் நம்முடைய மூளையிலிருந்து, அறிவு பகுதியிலிருந்து அந்த வெளிப்பாடுகள் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆற்றணும், தேற்றணும். என்ன சொல்கிறீங்க? அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கேயர் 4:13 நீங்கள் நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு. எல்லாத்துக்கும் அறிவு வேணும் போல. என்ன சொல்கிறீங்க? இப்போ சில பேரை பார்த்து கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், சும்மா கவலைப்படாதீங்க எனக்கு தானே கவலை அப்படின்னா நான் என்ன சொல்ல? என்ன இல்லைங்கிறாரு பவுல். புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? நீண்ட கால துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லையா? புரியுதா? நான் சொன்னால் யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனால் பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. நமக்கு போன வார செய்தியும் அதுதான், அடுத்த வார செய்தியும் அதுதான். அதனால் கொஞ்ச நாள் இதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. எப்படியாவது நமக்கு அறிவு இருக்குங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. அறிவு இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறதில்ல? பயன்படுத்துறது இல்லை. அறிவுபூர்வமாக நம்ம செயல்படுறதில்ல. அதனால தான் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அப்போ நீண்ட கால துக்கம் இருக்கக்கூடாது. அது ஒரு அறிவீனம். துக்கம் மாறணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து ஒரு குத்தி சொல்லுங்கள், துக்கம் மாறணும்.
அல்லேலூயா. என்ன? ஆமாம். சரி, துக்கம் மாறலைன்னா என்ன நடக்கும்? தேவனிடத்தில் நமக்கு ஒரு மன முறிவு என்ன செய்யும்? உண்டாகும். மனமுறிவு ஏற்பட்டாலே அதுக்கப்புறம் நம்ம தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்வோம். ஏன்னா அவருக்கு வலிக்கணும்யா. நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, அவர் கண்டுக்கிடாமல் இருக்கிறாரு, அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்மாற்றம், ஒரு சோர்வு. அதனால தான் அந்த எலியா பார்த்தீங்களா, போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? பாத்ரோமியா, என்னை வச்சு தானே உமக்கு கர்மையில் இவ்வளோ பெரிய எழுப்புதல், நான் இல்லைன்னா நீர் யாரை வச்சு பண்ணுறீங்கிறத நான் பார்க்குறேன், நான் சாகுறேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவன் யாருக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்குறான்? கர்த்தருக்கு விரோதமாக. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி யாரை வச்சு செய்கிறீர்னு பார்ப்போம். உமக்காக நான் இவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டி இருக்கிறேன், எனக்கு அவள் சவால் விடுறா. சவால் விட்ட நேரம் அவன் நாக்கு கலண்டு கீழே விழுந்திருக்க வேண்டாமா? சவால் விட்ட நேரம் அவளுக்கு அந்த எரோபியாம் கை அப்படி நின்றுச்சுல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்க வேண்டாமா? சவால் விட்டுட்டு அவள் தூங்குறா. யாருக்கு தூக்கம் வர மாட்டேங்கி? உம்முடைய ஊழியக்காரனா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி. நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், நான் இனி இந்த இஸ்ரவேலுக்கு நான் ஊழியம் செய்ய போகிறது கிடையாது, எடுத்துக்கோங்க என்னையா. பாருங்கள், மன முறிவு. அப்புறம் பாருங்கள், மற்ற மனிதர்களோடு மன முறிவு என்ன செய்யும்? உண்டாகும். மற்ற மனிதர்களையும் துக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம செயல்படுவோம். அப்புறம் நம்மோடு ஒரு மன முறிவு என்ன செய்யும்? நமக்கே நம்மளை என்ன செய்யாது? பிடிக்காது. நம்மை நாமே காயப்படுத்திக்கணும். அப்படி தான் குடிக்கிறான் மனுஷன். ரொம்ப ஃபீலிங் அப்படின்னு குடித்தா யாருக்கு நஷ்டம்? யோசித்து பாருங்கள். சிலர் தற்கொலை என்ன செய்கிறாங்க? அப்போ நீண்ட கால துக்கம் என்ன செய்யும்? முதல்ல தேவனோடு மனமுறிவை ஏற்படுத்தும், ரெண்டாவது மனிதர்களோடு மனமுறிவை ஏற்படுத்தும், மூணாவது நம்மோடையே அது மனமுறிவை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து புரியுதான்னு கேளுங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னா, அறிவுள்ளவர்களாகிய நாம் துக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நீடிக்க கூடாது. அதனால் நம்ம துக்கத்திலேருந்து வெளியே வரணும். சரி, எதனால் நமக்கு துக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதி. இந்த யோவான் 16:21 ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் என்ன செய்கிறா? துக்கம் அடைகிறாள். அப்புறம் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தை பிறந்தான் என்ற சந்தோஷத்தில் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்போ எப்போ அந்த துக்கம் உண்டாகுது? இந்த சரீர வேதனை, வியாதி, வேதனை உண்டாகும்போது நமக்கு என்ன உண்டாகுது? துக்கம். இது நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கு நமக்கு நெருக்கமான, நம்ம குடும்பத்தை சேர்ந்த, நமக்கு ரொம்ப பிரியமான யாருக்குனாலுமே அந்த துக்கம் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். பவுல் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டாளிகளுக்காக அவர் என்ன செய்கிறாரு? துக்கப்படுறாரு. எனக்கு அதிக துக்கம் உண்டாகாதபடி கர்த்தர் அவனுக்கும் இறங்கினார் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு பாருங்கள். ஆமாம், வியாதியினால். அப்புறம் எதிர்பாராத நிகழ்வுகள். சீசர்களுக்கு ஆண்டவர் சொன்ன உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு. லூக்கா 22:45 அவங்கள கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ண சொன்னால், அவர்கள் துக்கத்தினாலே என்ன செஞ்சாங்களாம்? நித்திரை பண்ணினார்கள்னு வேதம் சொல்லுது. ஒரு எதிர்பாராத நிகழ்வு. இயேசுவுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படி ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ஆமாம், ஒரு ஊழியக்காரர் வாட்ச்மன்னி ஜோப்னு ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு வட இந்தியாவில் நல்ல ஊழியம் செய்தார். அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்ததுனால தான் நமக்கெல்லாம் அறிமுகம் கிடைச்சது. ஒரு விசை அவரோடு கூட நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்புறம் ரொம்ப என்னைய கூப்பிடுவார் வட இந்தியா ஊழியத்துக்கு.
இப்போ அடுத்த மார்ச்சில் கூட சொல்லி வச்சுருந்தார், போன வருஷமே சொல்லி வச்சுருந்தார், நீங்கள் குடும்பமாக கூட வாங்க ஒரு டூருக்கு, நான் உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருவேன் உங்களுக்கு. உண்மையிலே அவர் அவ்வளோ கெப்பாசிட்டியான ஆள். வட இந்தியாவில் அவரை தெரியாத ஊழியக்காரங்களே கிடையாது, இவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. அவர் கூட போனால் மாலை மரியாதைன்னு அமோகமாக இருக்கும். ரொம்ப தாழ்மையாக இருப்பார், ஆனால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வட இந்தியாவில் நல்லா ஊழியம் செஞ்சு நிறையா சபைகள் ஊழியர்கள் அவர் எழுப்பியிருக்கிறாரு. சொல்லப்போனால் வட இந்தியாவில் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை விட இவருடைய ஊழியம் பெருசு. ஆனால் என்னென்னா, இவர் தனக்குன்னு ஒரு இடமோ ஸ்தாபனமோ பேரோ அக்கௌண்ட்டு பணம் கேட்குறது ஃபண்ட் ரைசிங் எதுவுமே பண்ண மாட்டார். எல்லாமே விசுவாச ஊழியத்தில் அவர் செய்தார். அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால இங்கே வந்தார். அப்புறம் இங்கே இருந்துட சொல்லி டாக்டர்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால அப்புறம் இங்கேருந்து வட இந்தியாவை இணைச்சார். தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருந்தார். இங்கேருந்து நிறையா ஊழியர்கள் அங்கே அனுப்புவார். அங்கேருந்து 1000 ஊழியக்காரர்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு முறை 1000 ஊழியக்காரில் 2 முறை இயேசு விடுவிக்கிறாருக்கு கொண்டு வந்து அங்கே தங்க வச்சு, அந்த ஊழியக்காரங்கள்லாம் இவ்வளோ வசதி, நல்ல உணவு, இதெல்லாம் நல்ல செய்தி இதெல்லாம் கேட்டதில்லை. அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு எல்லாத்துக்குமே ஃபண்ட் ரைஸ் பண்ணிடுவார். ரொம்ப ஈஸியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணிடுவார். அவருடைய விசுவாசம் அப்படி பெருசாக திட்டங்களை போடுவார். ஆனால் எதுவுமே அவர் கைக்கு வராது. அக்கௌண்ட்டு எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் ஐடி கட்ட மாட்டார். அப்படி ஒரு பெயர் இல்லாத ஒரு ஸ்தாபனம். அப்படி ஒரு முறை ஃபாதர் இடத்துக்கு ஒரு 300 ஊழியக்காரங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அப்போ கூட நான் போய் ஒரு செய்தி கொடுத்தேங்க ஜெபத்தோட்டத்தில். அப்படி ஒரு நல்ல ஊழியக்காரர். ஆனால் அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருந்ததுனால அப்புறம் பலவீனப்பட்டு போன வாரம் இறந்துட்டார். போன ஞாயிற்றுக்கிழமை. எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். நான் கூட 2 முறை அவரை பார்க்க போகிறதுக்கு அவரே கூப்பிட்டுருந்தார், வந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்கன்னெலாம். ஆனால் நாங்கள் போகிற நேரம் அவர் ஐசியூவில் இருப்பார். அதனால் இந்த 2 நாளில் வெளியே வந்துடுவேன், அப்புறம் ஜோம் பண்ணுவோன்னாரு. கடைசியில் போன ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டவுடனே ரொம்ப துக்கமாயிடுச்சு. நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நானும் பாஸ்டர் சாத்ராக்கும் அவர்கிட்ட கேளுங்க புலம்பிக்கிட்டே வந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அறிவு மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேலையை பாடுறா. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், அவர் ஓட்டத்தை முடிச்சுட்டு நீ ஓடிட்டு தானே இருக்க, ஓடு, உனக்கு அடுத்தடுத்து கூட்டம் இருக்குது போ அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, போலையா அடக்கத்துக்கு அப்படின்னாங்க. மதுரையில் தான். அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு அவரை தவிர அவங்க வீட்டில் வேறு யாரும் ரொம்ப பழக்கம் கிடையாது. ஸோ யாருக்காகவும் போகணுன்னு அவசியம் இல்லை, அவருக்காகத்தான் போனோம். நம்ம போகிறது அவருக்கு என்ன செய்யாது தெரியாது. போதா குறைக்கு நம்ம போனோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், துக்கப்பட வேண்டியது இருக்கும். அதனால் நமக்கு அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் மனசுக்குள்ளே அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறீங்க. ஸோ துக்கம் என்ன செய்யணும், எதிர்பாராத நம் விரும்பாத நிகழ்வுகள் துக்கத்தை ஏற்படுது. அப்புறம் 3வது வார்த்தையினால் ஏற்படுகிற துக்கம். சிலர் வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்துகின்ற அல்லது சிலருடைய வார்த்தைகள் நமக்கு ஏரோது ராஜா பார்த்திங்கன்னா மத்தேயு 14:9 ராஜா துக்கம் அடைந்தான். எதனாலன்னா அந்த ராஜாவுடைய மகள் எதை கேட்குறா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்குறா. அந்த வார்த்தை நிமித்தம் அவன் என்ன செய்தான், துக்கம் அடைந்தான். ஆபிரகாமுக்கும் அதே மாதிரி ஒரு துக்கம் நேரிட்டது. இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆதியாகமம் 21:11 ஆதியாகமம் 21:11 இந்த காரியம், மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் அப்படி. அப்புறம் கரிசனையினால் உண்டாகிற துக்கம், இது நிறையா நமக்கு இருக்குது. நெகேமியாவுக்கு ஒரு நல்ல கரிசனை தான், அலங்கம் இடிக்கப்பட்டிருந்துச்சிங்கன்னு ஒரு துக்கம். அப்புறம் அப்படி நமக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே இருக்கிற கரிசனையினால் உண்டாகிற துக்கம், நம்முடைய குடும்பத்தை குறித்து கரிசனையினால் உண்டாகிற துக்கம், இப்படி நிறையா
துக்கங்கள் என்ன செய்யுது, அதாவது நம்ம யாரை கேர் பண்ணுறோமோ அவர்கள் நிமித்தம் உண்டாகிற துக்கம். யோபுவுக்கு இருந்தது சோதனை கால துக்கம். சோதனை காலம் எல்லாருக்குமே அவ்வப்போது வந்து போகும். அந்த சோதனை காலத்தில் உண்டாகிற துக்கம், யோபு 2:13 அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் அப்படின்னு அவனுடைய நண்பர்கள் பார்த்து அவங்க இரவு பகல் 7 நாள் என்ன அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. எதுவும் ஒன்றும் பேச்சு வரமாட்டேங்குது, வார்த்தை வரமாட்டேங்குது, அவ்வளோ துக்கம். ஆமாம், தாவீது கூட சொல்கிறாரு சங்கீதம் 88:9, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. ஆமாம், அவனுக்கும் அப்பப்போ சோதனை வரும் தாவீதுக்கும். இயேசுநாதர் கூட பாருங்கள், மத்தேயு 26:37 அவர் துக்கமடைய தொடங்கினார். நாளைக்கு சந்திக்க போகிற அந்த சிலுவை பாடுகளின் நிமித்தம் அவர் என்ன செய்ய தொடங்கினார்? துக்கம். சரி, அதனால் தேவன் சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் பல சூழ்நிலைகளில் உனக்கு துக்கம் உண்டாகும், ஆனால் உன் துக்கம் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் எப்படி மாறும்னு நம்ம வேகமாக பார்த்து முடிப்போம். பிலிப்பியர் 3:13 சொல்லுது. பிலிப்பியர் 3:13, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. எது பின்னானவை? எது பின்னானவை? இந்த இருக்குல்ல கிளாக்கு, இப்போ என்ன மணி காட்டுது? 5:49. அப்போ 5:48 என்னது? பின்னானவை. 5:47. இப்போ 5:49 இருக்குது. அடுத்த நிமிஷம் இது என்ன ஆயிரும்? பின்னானவை. அப்போ நம்ம விட்டு கடந்து போன காலங்களை நாம் என்ன செய்யணும்? மறக்கணும்னா மறக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, முன்னானவைகளை நினை, பின்னானவை தன்னால் என்ன செஞ்சிடும்? மறக்கப்படும். அங்கே நிற்காத, வந்துக்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. இப்போ பாருங்க, 6 மணிக்கு என்ன செய்வோம்? முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். 7 மணிக்கு என்ன செய்வோம்? சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்புவோம். முன்னானவைகளை என்னென்ன, பின்னானவைகளை என்ன செய்யாத, நேற்று நடந்ததை நினைக்காத. ஆனால் நன்மைகளை நினைக்கணும், அது வேறு விஷயம். என்னத்தை சொல்ல, என்ன சொன்னாலும் அதில் ஒரு ஓட்டை என்ன செய்யுது? மறந்தோன்னே எதை மறந்துடுறோம் நம்ம? ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடுவோம், மனிதர்கள் செய்த நன்மைகளை மறந்துடுவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவித்த சந்தோஷமான நேரங்கள் இருக்கும்ல, அதனால தான் கவனிங்க, எப்போவுமே எது மறக்காது அப்படின்னா எமோஷ்னலாக இருக்கிறது மறக்காது. அதனால தான் என்றைக்குமே எமோஷ்னல் ஆகக்கூடாது, உணர்ச்சிக்குள்ளே நம்ம அடிமையாக கூடாது. அது நல்லதில்லை. ஆமாம். அப்போ நன்மையான காரியங்கள், நல்ல நேரங்கள் இருந்திருக்கா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில்? ஆமாம். ஸோ உங்களுக்கும் உங்கள் மனைவி, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏற்பட்ட அந்த சண்டைகளை மனசில் வைக்கக்கூடாது. ஆனால் அந்த கல்யாணத்து அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். கல்யாணத்து அன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திச்சிங்க? குளித்து புறப்பட்டீங்க, மேக்கப்பு, பேக்கப்பு. கல்யாணத்தில் என்ன சாப்பாடு போட்டாங்க? இட்லி, கேசரி, சாம்பார், பொங்கல், வடை. மத்தியானம் இப்போ நான் வேறு ஒன்றும் இல்லை, நான் அப்படி சும்மா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பவுலன்ட்ட தான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னே சொல்லுங்கண்ணே, உங்கள் கல்யாணத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி கதையை ஆரம்பிப்பாங்க? என்ன சொல்கிறீங்க? இந்த கொடுமைக்கு ஃபோட்டோவை வேறு எடுத்து வச்சுக்கிறோம். வாழ்க்கையில் அதை ஒரு தடவை கூட என்ன செய்யறதில்ல. இந்த மனுஷன் மூஞ்செல்லாம் பார்க்கணுமா? எதுக்குங்க ஃபோட்டோ? சொல்லுங்களேன். நல்ல நேரங்களை நாம் திரும்பி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு தான் ஃபோட்டோ. என்னைக்காவது சண்டை போட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோமா? சொல்லுங்க. கவலையா நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எடுறா ஃபோட்டோ எடுத்து விடா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இல்லை. அப்படி எடுக்கவும் கூடாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம எடுக்கவும் கூடாது. சில பேர்லாம் அந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் வந்தோன்னே உனக்கு எல்லாம் சரியாக போயிருமா?
பாருங்கள், நம்ம டூர் போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். எதுக்காக? நல்ல நேரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல நேரங்களை நினைவு கூறுவதற்காக. அதனால் பின்னானவைகளை மறந்து அப்படின்னா எதெல்லாம் நம்ம துக்கப்படுத்துகிறதோ அதை நம்ம விட்டு அடுத்தது போகணும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு. அடுத்து கவனிங்க, எப்படி நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது அப்படின்னா, ஏசாயா 53:4 கல்வாரி தியானம். ஏன்னா அங்கே நம்முடைய துக்கங்களை இயேசு என்ன செய்தாராம்? சுமந்தார். அதனால் இந்த கல்வாரி தியானம் நமக்கு அவசியம். உட்கார்ந்து அப்படியே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிக்கிறது, அது சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுறது நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக என்ன செய்யும்? மாற்றும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தியானிக்காத, என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தியானி. உனக்காக நீ பட்ட பாடுகளை தியானிக்காத, உனக்காக நான் பட்ட பாடுகளை தியானிச்சா நமக்கு என்ன உண்டாகும்? ஏன்னா அவர் பட்ட பாடுக்கு நம்ம படுற பாடு பக்கத்தில் கூட என்ன செய்யாது. அப்போ ஏன் இவ்வளோ ஆண்டவர் ஏன் ஆண்டவரை பாடுகள் பட்டீங்க அப்படின்னா, அது ஓன் துக்கம்தான்டா நான் சுமந்துருக்கிறது. நீ எதுக்கு என்ன ஒரு பாட்டு கூட ஒன்றும் இல்லை, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க. அப்போ அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி நம்ம கல்வாரி. மூணாவது, சங்கீதம் 119:92 வேதம் எனது மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலே. பாருங்க, வேதம்ங்க, வேதம் கவனிங்களேன். அதாவது சில பேர் இந்த சீரியலு சினிமா அதெல்லாம் பார்த்தா துக்கம் நீங்களும் சொல்லுவாங்க. ஆமாம், நான் சினிமாக்கெல்லாம் போனதில்லை. ஆனால் முந்தி பிரசங்கியார்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்படிலாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி கவனிங்க, ஏன் அந்த மாதிரியான ஒரு சினிமா சீரியல் அது மாதிரியான காட்சிகள் ஏன் நம்முடைய துக்கத்தை மறக்க பண்ணுது? எப்படி துக்கத்தை மறக்க பண்ணுது தெரியலையா? நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறீங்க? பார்க்குறீங்க. புரியுதா? அது சோக கதையோ சந்தோஷமான கதையோ, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம அப்படியே டீப்பாக பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை குறித்த சிந்தனை என்ன செஞ்சிடும்? அங்கே ஆப்சண்ட் ஆயிரும். அதுதான். இப்போ பாருங்கள், வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒரு எஸ்தர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 10 அதிகாரம் ட்ராமாட்டிக்காக அப்படியே தியானம் பண்ணி வாசிங்க. ஐயோ, அப்படியே நம்ம ஒரு படம் பார்த்த மாதிரி. ஏன்னா சும்மா இப்படி வாசித்து விட்டுட்டு போகக்கூடாது. அப்படியே இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது. உக்கிரம், ராஜாவுடைய உக்கிரம் எப்படி இருக்கும்? பயங்கர கோபம். யாருக்காக? வஸ்திக்காக. அப்புறம் அப்படியே ரூபவதிகளாக இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். கன்னி பெண்களை தேட வேண்டும், ரூபவதிகளை தேட வேண்டும். இப்போ யாருடைய வாழ்க்கையை நம்ம யோசிக்கிறோம், தியானிக்கிறோம்? பாருங்கள், எஸ்தர் அந்த சரித்திரத்தில் அகாஸ்வேரு கேரக்டர் வருது, என்ன ஆமான் கேரக்டர் வருது, மொர்தெகாய் கேரக்டர் வருது, இன்னொருத்தன் யார், அப்படி நிறைய பேருடைய கேரக்டர் என்ன செய்யுது. அப்படி நம்ம வேதத்தை, அதனால தான் ஆண்டவர் நமக்கு அழகாக வேதத்தை எழுதி. எத்தனை பேர் வேதத்தை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்துக்காக ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஜேம்ஸ் கேமரூன் அப்படின்னு ஒரு டைரக்டர், பிரம்மாண்டமான திரைப்படங்களை எடுக்கிறவர். இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் இப்போ டைட்டானிக் அவர் தான் எடுத்தார். இப்போ என்னது சமீபத்தில் அவதார் அப்படிங்கிற ஒரு மூவி, ரொம்ப பிரம்மாண்டமான கிராஃபிக்ஸ் இதில் எடுத்தார். ஸோ இவர் எடுத்தது தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர் அப்படிங்கிற அந்த 2 பிரம்மாண்டமான திரைப்படம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த மோசே பிறந்து பார்வோன் அரண்மனையில் வளர்ந்து, அப்புறம் அவன் அங்கே எகிப்தியனை கொன்னுட்டு எத்திரோ வீட்டுக்கு போய்
மலையில் ஆடு மேய்ச்சி அங்கே இருந்து கத்தரை அழைச்சி அந்த முட்செடியில் தரிசனமாகி வந்து பார்வோன்ட்ட பேசி அந்த 10 வாதைகள் அப்புறம் கூட்டிகிட்டு வந்து செங்கடல் கடக்கிற வரைக்கும் அந்த கதை போகுங்க. ஐயோ, நம்ம உலகத்தையே மறந்துடுவோம். அப்படி எப்போ 70களில் எடுத்தது. தமிழ்நாட்டில் வந்த முதல் 70mm ஃபில்ம் அதுதான். மதுரை தங்கரிகளில் ஓடிச்சுன்னு கேள்விப்பட்ட விஷயம். நானும் அப்போ பிறக்கவே இல்லை. ஆமாம், உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஸ்கூலில் கூட்டே போனாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ, அதாவது பிரம்மாண்ட். அந்த இப்போ இவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. அந்த காலத்தில் அந்த செங்கடல் இப்படி மலை மாதிரி நிற்கும் பாருங்க, எப்படி எடுத்தாங்கன்னே தெரில, அவ்வளோ பிரம்மாண்டம். அது மாதிரி தான் பென்ஹருங்கிறது ஒரு யூத வாலிபன், ரோம வாலிபன். 2 பேரும் வாலிபர்கள், 2 பேரும் நண்பர்கள். ரோம வாலிபன் படித்து அவன் ரோம இராணுவத்தில் சேர்ந்துருவான். அவன் இவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவான் இராணுவத்துக்கு வர. ஏன்னா 2 பேருமே நல்ல பலசாலிகள், திறமைசாலிகள். அதனால் ரோம இராணுவத்துக்கு வர சொல்லி இவன் ரோமர்களை வெறுக்கிறவன். அது நிமித்தம் இந்த 2 பேருக்கு உண்டான பிரிவினை. அந்த ரோமன் இந்த யூதனை பழி வாங்கி, ஏன்னா இவனை அந்த காலத்தில் அந்த அடிமைகள் வந்து கப்பல் ஓட்டுறதுக்கு போவாங்க. ஸோ அப்படி இவன் போயிடுவான். அவனுடைய தங்கச்சி அம்மாவை இவன் குஷ்டரோகிகளுடைய கேம்பில் போட்டுருவான். அந்த கப்பல் சண்டை ஒன்று நடக்கும் பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அதில் தப்பிச்சு வந்துடுவான். தப்பிச்சு அவனை கத்தர் உயர்த்திடுவார். அப்புறம் வந்த உடனே ஒரு குதிரை ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் தான் இவன் சாவான். அந்த வில்லன் சாவான். சாகிற நேரத்தில் எங்கள் அம்மா தங்கச்சி எங்கே வச்சுருக்காங்க, குஷ்டரோகிகள். நீங்கள் போய் குஷ்டரோகிகள் கேம்ப்லேருந்து, அவங்க குஷ்டரோகம் வந்துடும். குஷ்டரோகிகள் கேம்பில் போட்டால் என்ன வரும்? வந்தோடனே அதை கூப்பிட்டு வருவான். அப்படி அவங்க வரும்போது இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்வார், தொங்கிக்கிட்டு இருப்பார். மழை பெய்யும். அந்த மழை தண்ணி வடிஞ்சு இவங்க சரீரத்தில் பட்ட உடனே என்ன வரும், அவங்களுக்கு சுகம் வரும். அப்படியாக சுபம் என்று அந்த காட்சிகள். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் வாடகைக்கு டிவி எடுத்து பார்த்த விஷயம். இன்றைக்கி யூடியூப்லலாம் இருக்குது. ஆனால் அப்படியே அப்போ அந்த ஜேம்ஸ் கேமரூன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைபிள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு கதைக்கு பஞ்சமே இல்லைங்கிறாரு. புரியுதா? இப்போ இவ்வளோ பெரிய இதை வச்சுக்கிட்டு நம்ம படம் பார்த்து தெரிஞ்சோம்னா என்ன அர்த்தம்? நம்ம துக்கத்தை மாற்றுகிறது எது? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை. சரி, கடைசியாக ஜெபம். 1 சாமுவேல் 1:18 அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவளுடைய அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஜெபம் நம்முடைய துக்கத்தை என்ன செய்யும்? மாற்றும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்னலாம் துக்கத்தை மாற்றும்? 1, பின்னானவைகளை என்ன செய்யணும்? மறக்கணும். அப்போ எதை நினைக்கணும்? நல்ல காரியங்களை நினைக்கணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். அடுத்து நடக்க போகிற நல்ல காரியங்களை என்ன செய்யணும்? நினைக்கணும். 2வது கல்வாரியை தியானிக்கணும். நாம் பட்ட பாடுகளை நினைக்கக்கூடாது, நமக்காக இயேசு பட்ட பாடுகளை தியானிக்கணும். 3வது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். 4வது ஜெபம் மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? நான் துக்கத்திலேயே இருக்க போவது இல்லை, ரெட்டை கலைந்து போட்டு கர்த்தரை நான் துதிக்க போகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த அக்டோபர் மாதத்திலும் தேவன் எங்களை வழி நடத்தும் ஒரு வருடத்தின் 4வது காலாண்டில் இருக்கிறோம். 3 காலாண்டுகள் மிக வேகமாக ஓடிவிட்டது. இந்த 3வது காலாண்டும் மிக வேகமாக ஓடும். ஆனால் நீர் கூட இருக்கிறேன். எங்களுடைய வாகனத்தை நீங்கள் இயக்குங்க, நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் அப்பா காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதத்திலும் உடைய பிள்ளைகள் துக்கத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. துக்கம் சந்தோஷமாக மாறும்னு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய துக்கத்தை ஆற்றுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய துக்கத்தையும் ஆற்றுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து
ஆசீர்வாதமாக இருக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.